ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய பல சிறப்பான கிரகங்களுடைய மாற்றங்களானது ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்களின் மூலமாக தான். ஸோ இந்த கிரகநிலைகள் இல்லை அப்படின்னா யாராலையுமே அடுத்து அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சிக்கவே முடியாது. ஜோதிடத்தின் மூலமாக மட்டுமே நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு நடக்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கும் பொழுது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருப்போம். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது பிறக்க ஆரம்பிச்சிடும். அதே நமக்கு கெடுபலன்களானது இருக்குது அப்படிங்கும் பொழுது இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த விஷயம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயமானது நமக்கு உருவாகி, இதை ரெண்டையுமே தாண்டி கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்குடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப தெளிவாக பார்க்க முடியும். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அக்டோபர் மாதம் புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். பல பண்டிகைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்தில் சுக்கிரனால் ஆளப்படக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு அதிர்ஷ்டவாசிகளாக மட்டுமே இருக்க முடியும். செல்வ செழிப்புக்கு குறைவு அப்படின்னு இருக்காது. என்னதான் இவங்களுக்கு கடன் இருந்தாலுமே கூட பெருசாக இவங்களுக்கு அதனுடைய தாக்கம் வந்து இருந்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு மாற்றம் வந்து கிடைச்சிருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 5ஆவது ஸ்தானங்களில் தான் சுக்கிரன் வந்து சஞ்சரிக்கிறாரு. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காரியங்கள் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னாலுமே அது சூப்பராக நடந்து முடியும். காரிய அனுகூலங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். நினைத்த காரியம் எல்லாத்தையுமே வந்து செய்து முடிக்க முடியும். நல்ல ஒரு வெற்றியெல்லாம் பார்க்க முடியும். என்னங்க இவ்வளவு சொல்கிறீங்க, இவ்வளவுமா நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகம் சரியாக இருக்குது, உங்களுக்கு தசாபுத்திகள் நல்லா நடந்துட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவியினுடைய உறவும் பார்த்திங்கன்னா பலப்பட ஆரம்பிக்குங்க. இது வரைக்கும் சண்டை சச்சரவுகளோடு நீங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு மனஸ்தாபத்தோடு இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ அது எல்லாத்தையுமே வந்து விலக ஆரம்பித்து அதெல்லாம் மறக்க ஆரம்பிச்சுடுவீங்க. புதுசாக நீங்கள் வாகனம் வாங்கிறதுக்கான யோகமும் இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, புதுசாக வீடு கட்டுறதுக்கான யோகமும் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களே, இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதுவிதமான முயற்சிகளை எதுவும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து செய்யுங்க. உங்களால் வீடு கட்ட முடியும், வாகனம் வாங்க முடியும், எல்லா வகையான நல்ல விஷயங்களையும் செய்ய முடியும். முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே சூரியன் உங்களுக்கு 5ஆவது வீட்டில் பலவீனமாக தான் இருப்பார். ஆனால் 5ஆம் தேதிக்கு அப்புறமா 6ஆவது வீட்டுக்கு போக போகிறாரு இல்லையா? அந்த 6ஆவது வீட்டுக்கு போகும்பொழுது சூரியன் என்ன ஆகுவார்னா பலப்பட ஆரம்பிச்சிருவார். அதனால் உங்களுக்கு திடீர் தன வரவுகளானது இருக்கும். திடீர் தனவரவுகளானது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய பதவிகள், பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இதெல்லாம் வந்து கிடைக்கும். புதுசாக நீங்கள் சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் கூட இருக்குது. ஸோ வீடு, மனை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கலாம், அதுக்கும் வாய்ப்பெலாம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் சொத்து சேர்க்கையும் வந்து நிகழும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாகவே நடக்கும். நீங்கள் வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ இதெல்லாம் வந்து செய்வோம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் தான் அது நடக்க போகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சூரியன் நல்ல பலமாக இருக்கிறார் அப்படின்றதுனால உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையும் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் புதனும் வேற 24ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு 6ஆவது ஸ்தானத்தில் தான் இருக்க போகிறாரு. ஸோ பொன் பொருள் சேர்க்கைக்கெல்லாம் குறைவே இருக்காதுங்க. அபார ஒரு ஞாபக சக்தியும் இருக்கும். நீங்கள் என்ன மறந்துருக்கீங்களோ அதெல்லாம் இப்போ திரும்ப வந்து ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்க. பிரிந்திருந்த நண்பர்கள் எல்லாருமே இப்போ ஒன்று சேருவாங்க. நிறைய பழைய நினைவுகளோட உங்களுடைய புதுமையான வாழ்க்கை ஆரம்பமாக போகுது அப்படின்னே சொல்லணும்.
உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் உறுதியாக வந்து வரப்போகுதுங்க. அதாவது இது எல்லாமே மாத கோள்களை வைத்து நம்ம வந்து பார்க்குறோம். இதில் வருடக்கோள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். இந்த குரு இப்போ 2வது இடத்துலையும், சனி பகவான் 11வது இடத்துலையும், ராகு பகவான் 10வது இடத்துலையும் பலமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த வருட கிரகங்கள் இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக ரிஷபராசினியர்களே குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். ஸோ எது வேணாலும் நடக்கலாம். சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் கூட அது உங்களுக்கு நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். விவாகரத்து வரைக்கும் கூட நீங்கள் போயிருக்கலாங்க. ஆனால் இந்த டைமில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மனமாற்றம் வந்து இருக்கும். அதன் மூலமாக மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. ஒருவேளை ஆல்ரெடி எனக்கு விவாகரத்தே ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய மனம் போல வாழ்க்கை அமையும். அதாவது மறுமணத்திற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு அது சரி அப்படின்னு படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து செய்யலாம். இது நம்ம நினச்சிட்டா மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது இல்லையா? அதுக்குன்னு ஒரு கால நேரம் கூடி வரணும். அந்த மாதிரி தாங்க ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போது நல்ல ஒரு நேரம் இருக்குது. அதனால் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வந்து மாற்றி அமைக்கலாம். பங்காளிகளுக்குள்ள உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்குது அப்படின்னா கூட அது கூட இப்போல்லாம் வந்து மறைஞ்சு போயிடுங்க. ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்னு இருக்கீங்கன்னா கூட அதெல்லாம் வந்து சரியாக போயிடும். உங்களுடைய வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு தான் சாதகமான தீர்ப்பை கொடுக்கும். வெளிநாடுகளில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பும் உருவாகும். இது எல்லாம் தாண்டி மருத்துவத்திற்காக விரைய செலவுகள் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களே இந்த டைமில் அந்த விரைய செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ளே வரப்போகுதுங்க. தந்தை மகனுடைய உறவு பார்த்திங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும். இது நாள் வரைக்கும் 2 பேத்துக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு மனஸ்தாபமானது இப்போ விலகப் போகுது. அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. பழைய பூர்வீக சொத்துக்களால் நீங்கள் ஆதாயத்தையும் வந்து பெற போகிறீங்க அப்படின்னே தான் சொல்லணும். நல்ல ஒரு மாற்றம் தான் உங்களுக்கு உருவாகுது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த காலங்கள் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும். மேலும் இந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரைக்குமே செவ்வாய் 6வது வீட்டில் தான் பலப்பட்டு இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் அப்படின்றவர் எப்போதுமே தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், தைரியக்காரன் தான். அவர் வந்து உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால நீங்கள் துணிச்சலாக ஒரு சில வேலைகளை வந்து செய்து முடிக்க முடியும். ஸோ யாருக்கும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து செய்யலாம். தவறே கிடையாது. எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யறதுக்கு நமக்கு துணிச்சல் வேணும், தைரியம் வேணும். இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே நம்மளால் செய்யவும் முடியாது. ஆனால் ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ அதெல்லாம் வந்து கிடைக்க போகுது. எல்லா விஷயத்தையுமே நல்லபடியாக செய்ய முடியும். தொழிலில் உங்களுக்கு போட்டிகள் அப்படின்றது எக்கச்சக்கமாக வந்து இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதெல்லாம் இனி பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதுக்கு கண்டிப்பாக காம்படிட்டிவ் அப்படின்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் உங்களுடைய வேலைகளை கரெக்டாக வந்து செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கொடுக்க இருக்குது அப்படின்னே சொல்லணும். மேலும் 4வது வீட்டில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறாரு. ஸோ 4ல் கேது இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாருன்னா பலவீனப்பட்டு இருக்கிறாருங்க. இதனால் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம், உடல்நல பாதிப்படையலாம், ரொம்ப வந்து மருத்துவ செலவுகளை அவங்களுக்கு செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கலாம். அதனால் அவங்கள வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தேவையில்லாமல் அவங்களோட வாக்குவாதங்களையும் செய்யாதீங்க. ஏதாவது ஒரு வகையில் ரிஷபராசியை உடையவர்களுக்கு அம்மாவுக்கும் பிரச்சனை வரும். வாக்குவாதம் வரலாம், சண்டை சச்சரவு வரலாம், பேசாமல் கூட போகலாம். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வந்து நடக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அவங்களுக்கிட்ட நீங்கள் வீணாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் வச்சுக்க வேண்டாம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்திட்டீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் உறுதியாக இருக்குது. ஸோ இது வரைக்குமே நம்ம ரிஷபராசினியர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நிகழக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். இதில் நமக்கு பிரச்சனைகள் அப்படின்றது குறைவாக இருந்தாலுமே கூட அதுவும் கூட நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எளிமையாக பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க போதும். இந்த பரிகாரம் வந்து செய்யறதுக்கு அதிகமாக செலவாக போகிறது கிடையாது. அதிகமாக வந்து உங்களுக்கு எந்த வகையிலுமே பாதிப்பையும் கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி உங்களுடைய மனசை மட்டும் ஒருமுகப்படுத்தி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும். அதற்குரிய பலன்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து அடைய முடியும். ஸோ ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்து மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அவங்களுக்கு பிடித்தமான விஷயம்
விஷயங்களை செய்து வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு பல மடங்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து செய்து பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம் தான். இதை நீங்கள் செய்தாலே அதற்குரிய பலன்களை அடைய முடியும். சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய நீங்கள் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் கிடைக்கும். செல்வ வளத்தோடு வாழணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுடைய அருளாசி கிடைக்கும். இந்த வீடியோ பதிவானது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.